ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் திருக்கை மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மல் மீன் குழம்பு வைக்கிறத விட திருக்கை மீன் குழம்பு வைக்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. குறுக்கு வலி முதுகு வலிலாம் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த திருக்கை மீன் சாப்பிட்டா அது கம்மியாகும். வாங்க இப்போ திருக்கை மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடானதும் அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். திருக்கை மீன் குழம்புக்கு அதிக அளவில் பூண்டு சேர்த்து செஞ்சால் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 2 பூண்டை தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் 2-3 கொத்து கருவேப்பிலையிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் எந்த ஒரு மீன் குழம்பு வச்சாலும் அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிருவேன். ஆனால் இதில் பூண்டை தனியாக அரைச்சி சேர்த்துக்கிறப்பறம் அதனால் நான் சேர்க்கலை. இப்போ அதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் 3 பச்சை மிளகாய் லைட்டாக கீறி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த தக்காளி மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வரட்டும். இதுக்கிடையில் ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, அப்புறமா 10 பல் பூண்டு, ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பூண்டு, தேங்காய், ஜீரகம், மிளகாலாம் அரைச்சி சேர்க்கும்போது இந்த குழம்பு நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். தக்காளியுமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ அதை நல்லா மசித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் 2 மடங்கு மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் இதோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரையிலையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நாம் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா தளன்னு கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போய் வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற திருக்கை மீனை சேர்த்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு பயப்படாமல் இந்த மீனை கொடுக்கலாம். நல்ல சிக்கன் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முள் எதுவுமே இருக்காது. அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. என் பொண்ணுமே ரொம்ப அழகாக சாப்பிட்டா. குழந்தை பெற்றவங்களுக்கு நிறைய பூண்டு போட்டு இந்த மாதிரி திருக்கை மீன் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவே பால் ஊறும். அவங்களுக்கு முதுகு வலி எதுவுமே இருக்காது. நார்மல் மீனை விட இந்த மீனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி 15லேருந்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மீன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சாலுமே மீன் எதுவுமே உடஞ்சி போகாது. நல்லா கறி மாதிரி சூப்பராக இருக்கும். நல்ல மீன் குழம்பு வாசனையாக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை, 2-3 கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான மணமான திருக்கை மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இதே மாதிரி பூண்டு, மிளகெல்லாம் அரைச்சி போட்டு நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.